திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். நாம் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தின் பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலில் சிவபுராணம் என்னும் முதல் பாடல். சிவபுராணம் என்பது இந்த திருவாசகத்தின் சாறு என்று கூறலாம், ஒரு எசன்ஸ் ஆஃப் திருவாசகம் என்று கூறலாம். அதை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அதன் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்த்து முடித்து விட்டோம். இனி இந்த திருவாசகத்தில் அடுத்த பாடல் ஆனது கீர்த்தி திரு அகவல். இந்த கீர்த்தி திரு அகவல் என்பது மாணிக்கவாசகர் சிவபெருமானின் குணங்களையும் அவர் பெருமையையும் அவர் ஆடிய திருவிளையாடலையும் அறிந்து உணர்ந்து போற்றி புகழ்ந்துள்ளார். கீர்த்தி திரு அகவல் என்பது நிறைய திருவிளையாடல்களையும் பற்றி உள்ளது. அவர் எவ்வாறு அடிகளாருக்கு உதவி உள்ளார் என்பதையும் பற்றி உள்ளது. இந்த கீர்த்தி திரு அகவலின் பொருளை நாம் இப்பொழுது காண்போம். தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பகின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும் துன்னிய கல்வி தோற்றியும் அழித்தும். இந்த முதல் சில வரிகளிலேயே மாணிக்கவாசகர் தில்லையில் நடராஜரை திருவடிகளை பற்றி புகழ்ந்து கூறியுள்ளார். தில்லை என்பது ஒரு மூதூர். மூதூர் என்றால் மிக பழமையான ஊர். மூதூர் என்பது மிக பழமையான ஊர், ஏன்ஷியன்ட் சிட்டி என்று கூறுவார்களே, அதுதான் தில்லை. தில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அது இன்று கடலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பான சிதம்பரம் நகரமாக விளங்குகிறது. அது ஒரு மிகப்பெரிய கல்விக்கூடமாகவே இன்று அந்த நகரம் இருக்கிறது. அதுதான் தில்லை. இங்கேதான் நடராஜ பெருமான் கனகசபையில் ஆடுகின்றார். இதுதான் சித்த ஆகாசம் என்றும் கூறுவார்கள். ஆகாசமாக நிற்பது சிதம்பரத்தில்தான், அதாவது இந்த தில்லையில்தான். இந்த தில்லையிலே அந்த நடராஜ பெருமான் ஆடிய திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஒரு கையில் உடுக்கையும் வேறொரு கையில் மற்றொரு கையில் அக்னியும், ஒரு பாதத்தை உயர்த்தியும் வேறொரு பாதத்தை முயலகன் என்னும் அரக்கன் மீது அமர்த்தியும் நடன ரூபத்தில் காட்சியளிக்கிறார். இந்த ரூபத்தால் நாம் என்ன புரிகிறோம் என்றால், இந்த படைப்பும் அந்த சிவன்தான் படைத்தான். அதுதான் உடுக்கை அடையாளம். உடுக்கை என்பது கையில் வைத்திருப்பதன் அடையாளம். அதை அடித்து கொண்டேதான் இந்த படைப்பு வருகிறது. அதுக்கு ஆகும் அந்த அலைவரிசைகள் தான் இந்த படைப்பாக மாறுகிறது என்று விஞ்ஞானபூர்வமாக கூட கூறுகிறார்கள். அந்த உடுக்கை அதைத்தான் காண்பிக்கின்றது. மற்றொரு கையில் அக்னியை வைத்திருக்கின்றார். அது சம்ஹாரமூர்த்தியாக நிற்கின்றார். நான் தான் அழிவுக்கும் நான் தான் காரணம், இந்த படைப்புக்கும் நான் தான் காரணம், அழிவுக்கும் நான் தான் காரணம் என்று உணர்த்துகிறார் அந்த ஆடிய கோலத்தில் நிற்கும் நடராஜ பெருமான். ஒரு காலை உயர்த்தி நிற்கின்றார். அது குஞ்சித பாதம் என்று கூறுவார்கள். குஞ்சித பாதம் என்றால் அதன் பொருள் அது ஒரு வளைந்த பாதம் என்றும் அது உயர்த்திய பாதம் என்றும் பொருள் விளங்கும். அந்த பாதத்தை நீ பற்றென்று பற்றிக்கொள், சக்கென்று பற்றிக்கொள். வேறொரு பாதத்தை முயலகன் என்னும் அரக்கன் மேல் வைத்துள்ளார். அந்த முயலகன் என்பது யார் என்றால், நாம் உள்ளே இருக்கும் அறியாமையும் இருளும் அகங்காரமும் தான் அந்த முயலகன் என்பது. அது நாம் எல்லோருள்ளும் இருக்கின்றது. என்னுடைய பாதத்தை நீ பற்றிக்கொள். உன்னுடைய அறியாமையையும் உன்னுடைய அகங்காரத்தையும் உன்னுடைய மனதில் உள்ள இருளையும் நான் விளக்குகிறேன் என்று கூறுவதாக அந்த நடராஜ பெருமான் தில்லையிலே காட்சியளிக்கிறார். நாம் என்றுமானால் பார்த்தால் தெரியும், அவர் ஒரு கையால் அனுகிரக மூர்த்தியாக நிற்பார், மற்றொரு கை அந்த பாதத்தின் மேல் சூண்டுவது போல் இருக்கும். அவ்வாறே அந்த ரூபத்தை அமைந்திருக்கும். இதற்கு பொருள் இதுதான், என்னுடைய பாதத்தை நீ சிக்கென்று பிடித்துக்கொள். உன்னுடைய அறியாமையையும் இருளையும் அகங்காரத்தையும் நான் அடக்கி என்னுடன் உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன் என்பதுதான் இதன் பொருள்.
இந்த நடராஜமூர்த்தியின் பொருள் இதுதான். இது பொதுவாகவே எல்லா சிவனடியார்களுக்கும் அறிந்திருள்ள விஷயம்தான். பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அவர் எல்லா உயிரின் உள்ளும், பல உயிர்கள் எல்லா உயிரின் உள்ளும் நிலைத்து நிற்கின்றார். நிலைத்து நின்று அங்கே இருந்து அவர் அருள் புரிகின்றார். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, அவருக்கோ பல குணங்கள் உண்டு. இந்த குணங்கள் எல்லாம் வருவது பிரகிருதியில் இருந்துதான். பிரகிருதி என்பதே 3 குணங்கள் அடங்கியதுதான் பிரகிருதி என்று கூறுவார்கள். அதுதான் சக்தியும். சிவசக்தி என்பதுதான் சக்தி தான் மூல பிரகிருதி, பிரகிருதி என்று கூறுவார்கள். அந்த இயற்கையில், அதாவது பிரகிருதியில் 3 குணங்கள் சேர்ந்திருக்கும். அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதன் வெவ்வேறான கலவைதான் ஒவ்வொரு குணங்களாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அடங்கி இருக்கும். தேவர்கள் என்றால் அவர்கள், உலகம் எல்லாமே அப்படித்தான். தேவர்கள் என்றால் அவர்களுக்கு சாத்வீக குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை பூலோகத்தில் சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும் என்றால் அவர்கள் நல்ல குணமாக இருப்பார்கள் என்று கூறுவோமே, அவர்கள்தான் சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அவர்கள் முரட்டுத்தன்மையாக இருப்பார்கள். தமோகுணம் அதிகமாக இருந்தால் மந்த குணமாக இருப்பார்கள். இவ்வாறு பலவாறு அது கூடி சேர்ந்ததுதான் ஒவ்வொரு மனிதனின் குணங்களும். இந்த குணங்கள் எல்லாமே பிரகிருதியில் அடங்கியது. அந்த பிரகிருதியே சக்தியானது சிவனில் அடங்கியது. அதனால் இந்த குணங்கள் எல்லாமே சிவனுக்கு உரியது. அவர் மூலமாக இந்த குணங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் எழிலாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. எழில் பெற விளங்கியும், இந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு மரஞ்செடி கொடிகளானால் கூட அதற்கென்று ஒரு குணம் இருக்கும். இது 3 கலவைதான் ஒவ்வொரு குணமும். அது கூட பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதுதான் சிவனில் இருந்து வந்தவை எல்லாம் மிக அழகாகத்தான் இருக்கும். எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும். நமக்கு மட்டுமா இது எழிலாக தெரிகிறது, அழகாக தெரிகிறது? மண்ணுலகில் உள்ளவர்களுக்கும் விண்ணுலகில் உள்ளவர்கள் என்றால் கந்தர்வர்கள், அப்சரசுகள், கிண்ணறர்கள் இவர்களை எல்லாம் கூறுவார்கள். வானோர், தேவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே இது அழகாக இருக்கிறது. இவர்கள் எல்லோரின் கலவைதான் அந்த சிவனே. அதனால் தான் கூறுவார்கள், யார் இவ்வொருவரையும் அழகில்லை என்றோ குற்றம் என்றோ கூறக்கூடாது என்று பெரிய சிவனடியார்கள் கூறுவார்கள். ஏனென்றால் அவர் சிவன் தானே, சிவனின் வேறொரு பரிணாமம். நமக்கு அது ஒத்து வரவில்லை என்றால் ஒதுங்கிவிட வேண்டும், குறை கூறக்கூடாது என்று பெரியவர்களும் வயதானவர்களும் சிவனடியார்களும் பொதுவாக கூறுவார்கள். ஏனால் எல்லா இடமும் சிவன் இருக்கின்றான். வைஷ்ணவ பக்தர்கள் என்றால் எல்லாரிடமும் நாராயணன் இருக்கின்றான். நீ அவர்களை குறையில் கூறுவதோ அழகில்லை என்று கூறுவதோ அது சிவனையோ ஈசனையோ கூறுவதை போலல்லவா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அழகு என்பது ஒரு மனதின் நிலைதான். சிலருக்கு அழகானது அழகில்லை என்று தோன்றும், சிலருக்கு அழகில்லாதது அழகென்று தோன்றும். ஆனால் இந்த சிவனின் கண் பார்வை வழியாக அது எல்லாமே சிவரூபம்தான் என்று பார்த்தால் விண்ணுலகில் உள்ளவர்களுக்கும் மண்ணுலகில் உள்ளவர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாமே அழகாகத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த பிரகிருதியே சிவமயமானது. துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். துண்ணிய கல்வி என்றால் அவனை பற்றி அறியும் கல்வி, அதாவது பொருந்திய கல்வி என்று கூறுவார்கள். சிவனை பற்றி அறியும் கல்வி அதைதான் நீதான் கொடுக்கின்றாய். நீயே அழித்து விடவும் செய்கின்றாய். தோற்றியும் அழித்தும். ஆனால் சிவனடியாரான எனக்கு நீ என்ன செய்கின்றாய்? என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ள தன்பு மீதூர குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். ஆனால் அடியார்களான எங்கள் மனதில் இனி என்ன செய்கின்றாய்? என்னுடைய இருளை நீ ஏறத் துறக்கின்றாய். ஏறத் துறந்து என்றால் முழுமையாக அழிக்கின்றாய். எங்கள் மனதில் உள்ள இருளை, எங்கள் மனதில் உள்ள அறியாமையை
எங்கள் மனதில் நிறைந்திருக்கும் அகங்காரத்தை, உன்னுடைய சிவஞானத்தை புகட்டி அடியோடு அழிக்கின்றாய். நீ எங்களை அறியாமையை மாற்றித் தருகின்றாய். அதனால் எங்கள் உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது? அடியார் உள்ளம், எங்களின் உள்ளம் அன்பு மீதூர, அன்பில் பெருகி பெருகி வருகிறது, மிகவும் பெருகி பெருகி வருகிறது எங்கள் உள்ளத்தில் உள்ள அன்பு. ஏனென்றால் சிவன் என்றாலே அது அன்புமயமானது. அந்த சிவன் நம்முள் நின்றால் நமக்கும் அந்த அன்புமயமானது நம்முடைய குணமாக மாறிவிடும். எங்கள் மனதில் அன்பு ஊறி ஊறி வருகிறது. குடியாட்கொண்ட, நீ ஆட்கொண்டு நிற்கின்றாய் எங்கள் மனதில். கொள்கையும் சிறப்பும், நீ எங்கள் மனதில் உறைந்து நின்று பல வகையான விதத்தில் அருள் புரிகின்றாய். பல வகையாக திருவிளையாடலை நீ ஆடுகின்றாய். அதனால் நாங்களும் சிறப்படைகின்றோம். உன்னை நினைத்து நினைத்தே நாங்கள் சிறப்படைகின்றோம். அதனால் உண்டான சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில், மகேந்திர மலை என்று தென்னாட்டிலே இருக்கிறது. அது தெற்கு கோடியிலே இருக்கிறது. இன்றைய நவீன காலத்தில் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் எல்லையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையும் என்று கூறலாம். அது நாகர்கோவில், இந்த ஆரல்வாய் மொழி, அது அதன் பக்கத்தில் மகேந்திரகிரி என்று இன்றைய காலத்தில் கூறுகிறார்கள். அது மகேந்திர மலை என்று, அது மிகவும் பழமையானது. அது பல புராணங்களில் இந்த மகேந்திர மலையை பற்றி கூறியிருக்கிறார்கள். இராமாயணத்திலும் கூட மகேந்திர மலையின் முக்கியத்துவம் உண்டு. பரசுராமர் அங்குதான் தபசிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அகத்திய மாமுனிவரும் அங்கேதான் இருக்கிறார் என்று கூறுவார்கள். அதே மகேந்திர மாமலையில் தான் சிவனும் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில், அது நவீன காலத்தில், அது அந்த மகேந்திர மலையே பிரசித்தியாவது அங்கே ISRO, அதாவது நம்மளுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனின் லிக்விட் ப்ரொபல்ஷன் சென்டர் அங்கே இருக்கிறது. அதில் தான் மிகவும் அது ஃபேமஸாக இருக்கிறது. மகேந்திர மலை என்பது சாஸ்திரத்தில் பெரிதாவதை விட இன்று அது ISROவின் ஒரு சென்டர் இருக்கிறது என்பதுதான் அதற்கு மிகவும் புகழாக இருக்கிறது. அந்த மகேந்திர மலையின் அடிவாரத்தில் தான் இது இருக்கிறது. அந்த மகேந்திர மலை இயற்கையாகவே மிகவும் புகழ் வாழ்ந்தது. ஏனென்றால் ஈசன் அங்குதான் இருந்திருக்கிறார். மகேந்திர மலையில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும், நீ படைத்த ஆகமங்களை, நீ படைத்த வேதங்களை அங்கு அடியார்களுக்கும் உமையாளுக்கும் நீயே பகர்ந்திருக்கிறாய். நீயே குரு ரூபத்தில் இருந்து அவர்களுக்கு அனுகிரகித்திருக்கிறாய் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இந்த ஆகமங்கள் என்று கூறுவது, இந்த படைப்பு வந்த உடனேயே அந்த சிவனிடம் இருந்து வந்தவைதான் ஆகமங்கள், வேதங்கள். இது எல்லாமே நாதமாக, ஒரு வைப்ரேஷனாக இந்த உலகில் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய ரிஷிகள் அவர்களின் ஆழ்நிலை தியானத்தில் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த வேதங்களில், அதாவது சிருஷ்டியில் உள்ள அந்த அலைவரிசைகளில், அந்த வைப்ரேஷனில் இல்லாதவை எதுவுமே இல்லை. எல்லா படைப்பை பற்றிய ரகசியங்களும், ஜீவராசிகளின் ரகசியங்களும், இந்த அழிவை பற்றிய ரகசியங்களும் எல்லாம் அந்த நாதத்திலே உள்ளது. அதை முழுமையாக அறிந்தவன் ஈசன் ஒருவன்தான். சிவன் அறிந்தவாறு அந்த வேதங்களை வேறு யாரும் அறிய முடியாது, அறிய இயலாது. அப்பேற்பட்ட அந்த வேதங்களின் ரகசியத்தை சிவன் அந்த மகேந்திர மாமலையில் உமையாளுக்கும் அவரை அணுகிய சீடர்களுக்கும் குரு ரூபத்தில் இருந்து அவர்களுக்கு உபதேசிக்கிறார் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும், அவ்வாறு அந்த மகேந்திர மாமலையில் அவர் அருள் புரிகிறார். தில்லையிலே ஆடின திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். மகேந்திர மாமலையிலே குரு ரூபத்தில் இருந்து அருள் புரிகிறார் என்பது இந்த சில வரிகளின் பொருள். இன்னும் மேலும் சில வரிகளின் பொருளை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.